கிச்சன்ல மெக்ரோனி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு மெக்ரோனி, அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் கொஞ்சம் குண்டு குண்டா நறுக்கி வச்சிருக்கு நீல வாக்கில், அதுக்கப்புறம் ஒரு பாடு வெள்ளைப்பூடு, 2 தக்காளி. இது நாட்டு தக்காளினாலும் பரவாயில்ல, பெங்களூர் தக்காளினாலும் பரவாயில்ல, அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், தேவையான அளவு உப்பு, ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளி. ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா டிகாஷன் மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மெக்ரோனியை ஆட் பண்ணணும். அந்த மெக்ரோனி போட்டதுக்கப்புறம் உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அது முக்காப்பதம் வெந்ததும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு மெக்ரோனி, அதனால் இப்போ தண்ணியை இருத்துருவோம். தண்ணியை இருத்துட்டோன்னே உடனேயே அது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் அது உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ ஒரு இடிச்சட்டியை எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறத போடுங்க. இப்போ வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ கொஞ்சம் உப்பையும் போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்க விட்டு நம்ம மிளகாப்பொடியெலாம் ஆட் பண்ணுவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா திறக்கணும். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி அதை குழம்ப நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மெக்ரோனியை ஆட் பண்ணிடுவோம். மெக்ரோனியை ஆட் பண்ணி நல்லா 2 கொதி கொதிச்சோன்னே இதை இறக்க வேண்டியதான். இந்த மெக்ரோனி குழம்பு நம்ம வைக்கும்போது தண்ணியாக தான் இருக்கும். அப்படியே இறக்கி வச்சா நிறையா தண்ணி அது அப்சார்ப் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சூப்பரான சுவையான மெக்ரோனி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.